பல வகையில் ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுக்கு அதனால் இறுதியில் தான் சாதற்கேதுவாகிய துன்பம் உண்டாகும். ஒரு செயலை முடிக்கும் வகையையும் அதனால் வரும் இடையூறுகளையும் முடிவில் கிடைக்கும் பயனையும் அறிந்து செய்தல் வேண்டும். ஒருவன் சொல்லாமலே அவர் மனதில் நினைத்ததை அவரது கண்ணாலும் முகக்குறிப்பாலும் அறிபவன் உலகத்திற்கு அணிகலனாவான். பொருள் இல்லாதவரை எல்லோரும் இகழ்வார்கள், செல்வம் உடையவரை எல்லோரும் சிறப்பு செய்வார்கள். பொருளை தேடிச் சேர்த்தல் வேண்டும், அது பகைவர் சேர்க்கை கெடுக்கும் ஆயுதம் ஆகும். அதுபோல கூறிய ஆயுதம் இல்லை. நல்வழியில் வரும் பொருளை அதிகமாக ஈட்டியவருக்கு அறமும் இன்பமும் ஒரு சேர கட்டுவனவாகும். ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரையும் மதிக்கப்படுபவராக செய்யவல்ல செல்வத்தை சம்பாதிப்பதை தவிர வேறு பொருள் இல்லை. நல்லவர்களுடைய நட்பு வளர்பிறை சந்திரனைப் போல நாள்தோறும் வளரும் தன்மையுடையது. தீயவர்களுடைய நட்பு தேய்பிறை சந்திரனைப் போல நாள்தோறும் குறையும் தன்மையுடையது. ஆடை அவிழ்ந்தவனுடைய கை அதை பிடிப்பதற்கு விரைந்து செல்வது போல துன்பம் நேர்ந்த போது விரைந்து சென்று அதனை நீக்குபவனே நண்பன். ஒருவனோடு நட்பு செய்தபின் அதனை விட முடியாது. நல்லவனா என்று ஆராயாமல் நட்பு செய்தலைப் போல கேடு வருவது வேறு இல்லை.